ஐயா அம்மா ஆரம்பிக்கலாம். வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் அம்மா ஐயா. வணக்கம் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம் ஐயா. இன்றைய வணக்கம் வணக்கம்மா. அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய தினம் வணக்கம். நமது அறிவுரை காணொலியிலே நாம் நேர்காணல் செய்ய இருப்பது பெரம்பலூரை சிறந்த மருத்துவ, சிறந்த சமூக நல ஆர்வலர் அம்மா குண கோமதி அவர்களைத்தான் இன்று நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அம்மா குண கோமதி அம்மா, குண கோமதி அம்மா, அம்மா சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அந்த இரைச்சல் ஹலோ, கேக்குதுங்களா ஐயா? இரைச்சல் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க. உங்க உங்க இரைச்சலா இருக்கா? இறைச்சல் இருக்கு. கதவு இருந்தா மூடிடுங்க. லேப்டாப் பண்ணுங்க. இறைச்சல் அதிகமா இருக்குமா உங்களுக்குல? ஓகே. இப்ப கிளீனா இருக்கு. ஐயா ஆரம்பிங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களை பற்றி வணக்கங்க ஐயா. உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை நீங்களே செய்து கொள்ளுங்கள். நான் பிறந்த மாவட்டம் சேலம் ஐயா. சேலத்தில் பிறந்தேன். பிறந்த நாள் சொல்லுங்க. 27 ஜூன் 27 ஜூன் மாதம் பிறந்தேன் சார். 1953 வருடம். நான் என் பெற்றோருக்கு 5வது பிள்ளை. என் தந்தை பெரியார் தாசன் என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர். அவருடைய வளர்ப்பில் நாங்கள் 5 பேரும் நல்ல தீவிர பெரியார் பக்தர்களாகவே இருந்தோம். சிறு வயதிலேயே நான் நன்றாக எங்க அப்பாவால் மோல்டு பண்ணப்பட்டவள் சார். விடுதலை பத்திரிகையில தலையங்கம் படிக்க சொல்வார் எங்க அப்பா. அது நான் வாய் விட்டு அவருக்கு நான் படிச்சு காமிக்கணும் தினைக்கும். அந்த மாதிரி தான் எங்களை வளர்த்தினாரு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனோம், எல்லாம் மாறிடுச்சு. அப்படி அப்போ நான் என்னோட ஸ்கூல் ஸ்டடீஸ் என் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் முடிச்சேன். அதுக்கப்புறம் திரு ஆறுமுகம் அக்ரி அவர்களை நான் திருமணம் செய்ததுக்கு பிறகு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் டிஜிஓ முடிச்சேன் சார். இப்போ நாங்க ஒரு 20 வருஷமா பெரம்பலூர்ல செட்டில் ஆயிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாலே ஒவ்வொரு 3 வருஷமும் அவரோடைய கூட நான் சென்று கொண்டிருந்தேன். ஒவ்வொரு இடமும் அவர் பணிமாறுதலின் போது அவர் கூடயே சென்று கொண்டிருந்தேன். இந்த 20 வருடங்களாக பெரம்பலூரில் செட்டில் ஆகியிருக்கிறோம் சார். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் எனது கணவருடைய தீவிர தீக்கா பயணத்தில் நான் ஒன்றுபட்டு. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. இப்ப நீங்க மருத்துவராக பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் மருத்துவம் கல்லூரியில சேர்க்கின்ற பொழுது இப்ப சொல்றாங்க இல்லையா, நீட்டு தேர்வு இருந்தா தான் தகுதியான மருத்துவர்களை உருவாக்க முடியும்னு. அது மாதிரி நீட்டு தேர்வு எழுதி நீங்க மருத்துவக் கல்லூரியில சேர்ந்தீங்களா? நீட் தேர்வு எங்க காலத்துல இல்லைங்க சார், வெறும் இன்டர்வியூ தான். அப்போ நீட்டு தேர்வு இல்லாம மருத்துவரான நீங்க எவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறீர்கள் என்பதை இன்னைக்கு எடுத்து சொல்லுங்க. நிச்சயமாகவே இது நீட் தேர்வு எல்லாம் அவசியம் இல்லாதது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. நீட் தேர்வு அது மாதிரி எல்லாம் வைத்திருந்தா நாங்கெல்லாம் வந்திருப்போமா அப்படிங்கறது எங்களுக்கு டவுட் தான் சார். அது சொல்ல முடியாது. நல்ல ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் நானு அப்போதைய நிலைமையில எப்படி என்னன்னு தெரியாது. ஆனா நாங்க டைரக்ட் இன்டர்வியூல தான் நான் செலக்ட் ஆனேன். ஆனா அதுக்கப்புறம் டிஜிஓ சேரும் போது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்களுக்கு இருந்தது. அந்த சமயத்துல டிஜிஓ நான் சேரும் போது மேரேஜ் ஆகி இது மாதிரி நீட் மாதிரி தேர்வு கிடையாது, அது ஒரு தகுதி தேர்வு மாதிரி இல்ல. அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்களோட சப்ஜெக்ட்ல தான் வரும். அது என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லா சப்ஜெக்ட்லயும் வரும். என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு நீட்டு தேர்வு எழுதினால்தான் தகுதியான மாணவர்களை உருவாக்க முடியும் என்கின்ற வாதத்தை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை போன்றவர்கள் அன்றைக்கு
பள்ளியிலே படித்த மதிப்பெண்ணை வைத்து, கல்லூரியிலே படித்த மதிப்பெண்ணை வைத்து நீங்கள் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறீர்கள். அப்படி சேர்ந்து பல சாதனைகளை செய்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அது மாதிரி நீங்க செய்த சாதனைகளை ஒரு சிலவற்றை இங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. நான் வந்து தருமபுரியில ஒர்க் பண்ணும்போது, அரூர் ஜிஹெச்ல தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணும்போது, எனக்கு அங்க நான் ஃபேம் பிளானிங் சர்ஜரி நிறைய பண்ணேன்னு சொல்லிட்டு அவார்டு கிடைச்சிருக்கு சார். அதே போல இங்க பெரம்பலூர்ல வந்து எனக்கு பெஸ்ட் டாக்டர் அவார்டு எல்லாம் கிடைச்சு. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிஎம்எஸ் மீட்டிங்ல எல்லாம் வந்து அப்ப எல்லாம் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்னாவே ஒரு டவுன் லுக் தான் இருந்துட்டு இருந்தது. நான் வந்ததுக்கு அப்புறமே வந்து ஒரு நல்ல லிஃப்ட் கொடுக்க வந்து முடிஞ்சது. அந்த சமயத்துல மினிஸ்டர் ராஜா வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டாடா நிறுவனங்கள் மூலம் வாங்கி கொடுத்தாரு. அதனால வந்து எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதனால பெஸ்ட் ஜிஹெச் அவார்டும் நாங்க வாங்கினோம். பெரம்பலூர் ஜிஹெச் வாங்க முடிஞ்சது. இதெல்லாம் என்னோட அச்சீவ்மெண்ட் சார். அது போக ஒவ்வொரு பேஷண்ட பிழைக்க வைக்கும் போதும் ஒரு அச்சீவ்மெண்ட் தான் எங்களுக்கு, ஒரு மகிழ்ச்சி தான். ஒவ்வொரு நிறைய காரியங்கள் அது மாதிரி எல்லாம் நிறைய இருந்திருக்கு. பெட் ஈவன் தோ இட் இஸ் ஜிஹெச் பெட் சைட்லயே உட்காந்து காப்பாற்றின கேசஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து வரைக்கும் வந்து அதெல்லாம் நினைத்து பார்க்கிறவங்க இருக்காங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அதுங்களுக்கு வந்து என்னுடைய பேரே வைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கும் கருமந்துறை சேலம் டிஸ்ட்ரிக்ட் கருமந்துறை இதுக்கு மலைக்கு போனா தும்பல் ஏரியாவில எல்லாம் நிறைய பேர் என்னோட பேர் வச்சிருக்கவங்க இருப்பாங்க. அது மாதிரி அதெல்லாம் வந்து என்னுடைய சாதனைகள் சார். மகிழ்ச்சிமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பல மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க. சிகிச்சை அளித்து விட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்து அல்லது அந்த மருத்துவ அறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த நோயாளியுடைய உறவினர்கள் எப்படி இருக்காங்க நோயாளின்னு கேட்பாங்க. சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னால் ஆனதே நான் செய்துட்டேன், இனிமே மேல இருக்கவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னமா? மேல இருக்கவன் பார்த்துக்குவானா உங்க மருத்துவர் கையில இருக்கா? மருத்துவர் கையில இருக்கு. சில சமயத்துல ஒரு கையறு நிலை ஏற்படும். கையறு நிலை. அதாவது இப்ப நம்ம இதுல கூட கொரோனா ட்ரீட்மெண்ட்ல இன் ஸ்பைட் ஆஃப் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் மெனி பேஷண்ட்ஸ் டைடு. சமயத்துல வந்து அது அந்த மாதிரி இது எங்களால வந்து அந்த பெத்தாலஜி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அதுக்கு தகுந்த மாதிரி ரீச் பண்ண முடியல அப்படின்னும் போது வேற ஈஸியான வழி வேற என்ன இருக்கு? மேல இருக்கிறோம் தப்பிக்கிறதுக்காக நம்முடைய கையாளாகத்தான் நம்முடைய மருத்துவத்துறையில உள்ள கையாளாகத்தான் இல்ல, ஒரு சில சமயம் அதாவது இயலாமைதான். இயலாகத்தன்மை என்று சொல்லல, இயலாமை. அந்த அந்த மருந்துகள் அந்த உபகரணங்களுடைய செயல்பாடு இல்லாமை, இது போன்ற காரணங்கள் பல காரணங்கள் இருக்கலாம். அது வந்து யாரும் எந்த மருத்துவரையும் குறை சொல்வது கிடையாது. ஒரு சிகிச்சை அளிக்கும் போது நோயாளிகளுக்கு ஏதாவது பாதிப்படும் போது எல்லாருமே மருத்துவரை குறை சொல்வதில்லை. அந்த நிலையில வந்து மருத்துவர்கள் அந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையில இருப்பதும் மற்ற மக்களை மூட நம்பிக்கை ஆளாக்குவதும் தவறு என்று உங்களுடைய கருத்து. உங்களுடைய மருத்துவத்துறையிலே நீங்கள் மருத்துவ பணி செய்கின்ற பொழுது நீங்க வந்து பிரசவம்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? இன்றைக்கு வந்து பிரசவம் பார்க்கின்ற பொழுது பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து கணித்து, இந்த நேரத்தில் தான் நீங்கள் பிரசவம் பார்க்க வேண்டும், இந்த நேரத்தில் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் வந்து மருத்துவர்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். பல மருத்துவர்களுக்கு அதுல உடன்பாடு இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த உறவினர்களுடைய அழுத்தத்தினால் அது மாதிரி செய்யறாங்க. அந்த மாதிரி உங்களிடம் வந்து மாதிரி வந்திருக்காங்க. நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். இல்ல எல்லா டைமும் ஒரே டைம் தான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். ஒரு கன்வின்ஸ் பண்ண முடியாத ஒரு சில பேருக்கு வந்துட்டு என்ன அறிஞ்சு ஒரு 2 இல்ல 3 பேருக்கு மட்டும்தான் அவங்க குறிப்பிட்ட நேரத்துல நான் செஞ்சேன். மற்றதெல்லாம் எப்படியாவது அவங்களுக்கு வந்து இல்ல அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள வந்து என்னோட இதுக்கே கொண்டு வந்துருவேன்.
ஆனா சில மருத்துவர்கள் வந்து பணம் பார்ப்பதற்காக அதை வந்து தொழிலாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெரிகிறது. அவர்களே கூட நேரம் கிடைத்து இந்த நேரத்தில் நான் எடுத்து தருகிறேன் என்றெல்லாம் கூட செய்யக்கூடிய மருத்துவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லையா? அவர்களுடைய நம்பிக்கை தான் சார் அது. அது நம்பிக்கை, அது வந்து அந்த மூட நம்பிக்கையை காசாக்கி கொண்டிருக்கிறார்கள் சில ஆமா மருத்துவர்கள். ஆமா ஆமா. அது வந்து தவறான போக்கு மருத்துவத்துறையிலே. மருத்துவர்கள் என்றாலே இப்ப தந்தை பெரியாரை பொறுத்தவரையிலே அவர்கள் நாத்திகர்கள் என்று சொல்வார். என்ன கடவுள் கொடுத்த உயிரை கடவுள் நினைக்கிறப்ப எடுத்துக்குவான். அவங்கள காப்பாத்துறதுனால அவங்க நாத்திகர்கள். அதனால எல்லா மருத்துவருமே நாத்திகர்கள் தான். இல்லையா? கடவுளுக்கு எதிரான காரியத்தை நீங்க செய்றீங்க. வந்து அன்னைக்கெல்லாம் தலைவிதின்னு சொல்லுவான். ஒரு அடிபட்டு செத்தாலோ, அல்லது விபத்துல இறந்தாலோ, எப்படியாவது ஒரு பாம்பு கடித்து ஏதோ ஒரு ஒரு மாதிரி இருந்தால் கூட அவன் தலைவிதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அடிபட்ட உடனேயே வந்து மருத்துவமனையில கொண்டு வந்து சேர்த்து எத்தனையோ முடியாத வந்து நோயாளிகள் எல்லாம் காப்பாற்றி இருக்கிறீர்கள். எத்தனையோ விஷக்கடிகள்லாம் முறியடித்து இருக்கிறீர்கள். வந்து பல மருத்துவர்கள் கூட்டு முயற்சியிலே பல உயிர்களை காப்பாற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு பல உறுப்புகளை மாற்று சிகிச்சை செய்து காப்பாற்றிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு உடம்பில் உள்ள இருதயத்திலிருந்து சிறுநீரகம் வரை அனைத்தையும் மாற்றி அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய வகையில நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மருத்துவத்துறையில மிகுந்த சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு மருத்துவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறார்கள். அந்த மருத்துவத்துறையிலே தமிழகம் தலை சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்பது உங்களை போன்ற மருத்துவர்களின் செயலிலிருந்து புரிகிறது. தலை சிறந்த மருத்துவ இன்றைக்கு இருக்கிறீர்கள். ஒரு காலத்திலே அந்த மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதம் வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் எல்லாம் சமஸ்கிருதம் படிக்காமலே மருத்துவர் ஆகி இருக்கிறீர்கள். அது அன்றைக்கு ஒரு சூழ்ச்சி. அதுபோல இன்றைக்கும் நீட் என்கின்ற தேர்வை புகுத்துவதும் ஒரு சூழ்ச்சி தான். நம்முடைய பிள்ளைகள் சுலபமாக மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து விடக்கூடாது என்கின்ற சூழ்ச்சி தான். இன்றைக்கு வந்து தமிழக அரசு இந்த நீட்டுத் தேர்வை ஒழிப்பதற்காக அந்த நீட்டுத் தேர்வுடைய பாதிப்புகளை ஆராய ஒரு குழுவை ஏ.கே. ராஜன் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து அந்த குழு இன்றைக்கு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அந்த அறிக்கையின்படி நமக்கு நீட்டுத் தேர்விலிருந்து விலக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுடைய அந்த மருத்துவ அறிவின்படி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லுங்களேன். எப்படி இருக்குது? நிச்சயமாக அதில் அவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது சொல்றாரு ஏ.கே. ராஜன், நிறைய பேர் வந்து நீட் தேர்வு வேண்டான்னு தான் சொல்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் டசன்ட் லைக் டு ஹேவ் நீட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. சோ நிறைய பேர் கொடுத்தவங்களே வந்து வந்து நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதை பொறுத்துதான் வந்து அவருடைய ரிப்போர்ட்டும் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரிப்போர்ட் என்ன இருக்குன்னு கேட்டப்ப அது சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு இந்த கருத்தை நீங்க சொன்ன கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆக அதுக்கு நமக்கு சாதகமான கருத்தாகத்தான் இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. ஆனால் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு தான் நமக்கு எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. தமிழக அரசு நிச்சயமாக இன்னும் ஓரிரு நாளில் நல்ல முடிவெடுத்து எங்களுக்கு நீட்டுத் தேர்வு வேண்டாம் என்று மத்திய அரசுக்கு அனுப்ப இருக்கிற ஒன்றிய அரசுக்கு, மத்திய அரசு என்று சொல்வது தவறு, ஒன்றிய அரசுக்கு அந்த அறிக்கையை அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றிய அரசு என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை எதிர்த்து பொறுத்திருந்து பார்ப்போம்மா. மருத்துவத்துறையை பற்றி நமக்கு நிறைய இன்னும் உங்களுடைய சாதனைகளில் பலவற்றை சொல்லியிருக்கிறீங்க. நான் கேட்க விடுபட்ட அந்த மருத்துவத்துறை சாதனைகளை உங்களுடைய அந்த அனுபவத்திலிருந்து அதை சொல்லுங்க கொஞ்சம். உங்களாலோ அல்லது மற்றவராலோ நிறைய சாதனைகள் நடந்திருக்கும் இல்லையா? அந்த அதாவது சில கேஸ் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு பல பேர் நினைச்ச நேரத்துல எத்தனை அது மாதிரியான ஏதாவது ஒரு சில கேஸ்களை காப்பாத்திருப்பீங்களா? அந்த மாதிரி குறிப்பிட்டு சில சில கேஸ்களை சொல்லுங்களேன். என்ன மாதிரியான கேஸ்ல நீங்க காப்பாத்திருக்கீங்க? நிறைய டெலிவரி கேசஸ் சார். இது வந்து பெரம்பலூர் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம். இந்த பின்தங்கிய மாவட்டத்துல வந்து சுற்றுமட்டு கிராமத்துல இருந்து எல்லாம் வர பேஷண்ட்ஸ் வந்து கடைசி நேரத்துல வருவாங்க. அனீமியா வர்றதா இருக்கட்டும், மற்றும் என்ன அந்த எல்லாருமே முக்காவாசி பேர் அனீமியான தாக்கத்தினால வருவாங்க. அதே போல வந்து மற்ற இரத்த கொதிப்பு, வலிப்பு வியாதி அந்த மாதிரி வரவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு அந்த மாதிரி பிரசவங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு சாதனை தான். மறுபிறப்பு தான் அவங்களுக்கு சொல்லணும். மறுபடியும் இறந்து பிறப்பது போலதான் அது அவங்க தாய்மாருடைய அந்த பிரசவ வலி. ஒரு இதுவுமே போராடி அவங்கள வந்து டெலிவரி பண்ணி அவங்கள நார்மல் பண்ணி அந்த குழந்தைய கையில கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இதுக்கு வந்து
ஒரு காலத்துல வந்து குழந்தை பிறப்பு என்பது கடவுள் கொடுக்குறான், பகவான் கொடுக்குறான், ஆண்டவன் கொடுக்கறது நாம் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வந்து நீங்க உங்களை போன்ற மருத்துவர் நினைத்தால்தான் ஒருவருக்கு குழந்தை பிறக்கும் என்ற நிலையை நீங்க உருவாக்கிட்டோம். கருத்தடை சாதனைகள் இது தந்தை பெரியார் அவர்கள் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழகத்திலே மிக தீவிரமாக இந்த கர்ப்பத்தடைக்கு எதிராக கர்ப்பத்தடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஏராளமான பிரச்சாரங்களை செய்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு தமிழகம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது மக்கள் தொகையை நாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தான். தந்தை பெரியாருடைய பிரச்சாரங்கள் நகரந்தோறும் கிராமந்தோறும் சென்று சேர்ந்ததன் அடிப்படையில் எல்லோருக்கும் நாம் குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்த வேண்டும், அது நம் கையில தான் இருக்கிறது, ஆண்டவன் கையில் இல்லை என்பதை அனைவரும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களா? தந்தை பெரியார் நமக்கு நம்முடைய வாழ்நாளில் நாம் காண கிடைத்த ஒரு பெரிய அரிதான ஒரு பொக்கிஷம் என்றே சொல்வேன். அவரை போன்ற தலைவர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. தன்னலமற்ற, தனக்காக எதுவுமே இல்லாத, ஆனால் ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளில் கழித்தவர். நமக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட ஒரு 10 மினிட்ஸ் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பேசுறேன்னு சொல்லுவேன். ஆனா எத்தனை வியாதிகளை சுமந்து கொண்டு அந்த கடைசி நாள், கடைசி மூச்சு, கடைசி மீட்டிங் வரைக்கும் அவர் அத்தனை இதுலயும் வந்து அத்தனையும் பொறுத்துக்கிட்டு அவருக்கு தேவையே இல்லை. அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம் அவரெல்லாம் நினைச்சிருந்தாருன்னா. ஆனா இந்த மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக, அவர்களுடைய சமூக நீதிக்காக போராடிய இந்த தலைவரை போல யாரையுமே பார்க்க முடியாது. அவர் அன்பானவர். நீங்கள்லாம் மனிதகுல மருத்துவர்கள், மனிதனுடைய நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவர். அவர் சமுதாய மருத்துவர், சமுதாய விஞ்ஞானி, சமுதாய மருத்துவர். அப்படிப்பட்ட அந்த சமுதாய மருத்துவர்கள் நீங்கள் நேரில் எத்தனை பேர் சந்திச்சிருக்கிறீர்கள்? அவரோடு பேசி இருக்கிறீர்களா? சேலத்துல வந்து இருந்தபோது வந்து எங்க தந்தையார் வந்து ஒரு முனிசிபல் சௌல்ட்ரி, அதாவது ராஜேந்திர சத்திரம்னு சொல்லுவாங்க. அது முதல்ல பழைய காலம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆசிரியர் ஐயா எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதில் வந்து எங்க தந்தையார் வந்து பணிபுரிந்தார் அந்த இடத்துல. அவர் வந்து பெரியாருக்கு வந்துட்டு பெரியாருன்னா உயிர் அவருக்கு, அந்த மாதிரி. அதனால ஐயா வந்து எப்போ சேலம் வரும்போதும் ராஜேந்திர சத்திரத்துலதான் தங்குவார். அப்படி தங்கும் போது ஒவ்வொரு தடவையும் வந்து நாங்க போய் அவர் வந்த உடனே அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் நாங்கெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு, அவர் வந்து எங்க அப்பா பேரு குழந்தைவேலு, குழந்தைன்னா கூப்பிடுவாரு. குழந்தை உங்க பிள்ளைங்களா, நல்லது, சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும் போது ஐயா உயிரோட இருக்காரு 71ல. அப்போ வந்து ஐயா நம்ம தயவாலதான் ஐயா என் பொண்ணுக்கு இது கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா சொல்றாரு. இல்ல, உன் பொண்ணும் படிச்சது, இது கிடைச்சது, டாக்டருக்கு சீட் கிடைச்சது, சந்தோஷம், நல்லா படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவர்கிட்ட வாங்கியிருக்கோம். இன்னும் வந்து எங்க அண்ணன் பொண்ணுங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்க எல்லாம் போய் ஐயாவுக்கு காலெல்லாம் அமுக்கிடுவோம். அந்த அளவுக்கு வந்து ஐயாவை வந்து நல்லாவே தெரியும். அப்புறம் எங்க தந்தை அப்புறம் அடுத்த வருடமே ஐயா இறந்தாரு டிசம்பர்ல, அவர் மே மாசம் இறந்துட்டார். ஐயா இறந்தது கூட வந்து எங்க தந்தையாருக்கு நாங்க தெரிவிக்கல. ஏன்னா அந்த சமயத்துல அவர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அதனால அவருக்கு தெரிவிச்சா திடீர்னு எங்கேயாச்சும் இறந்துருவாரோ எங்க அண்ணன்கள் எல்லாம் பயந்தாங்க. அதனால வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ஐயாவோட இறப்பையே சொல்லல. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுட்டு அவர் அழுத வேதனைகள், அந்த அவர் வேதனையில அவர் சொன்னது எல்லாம் வந்து இன்னும் எங்க கண் முன்னாலே இருக்கு. அதனால தந்தை பெரியாரின் தீவிர பக்தர் எங்க அப்பான்னு சொல்லணும். அந்த மாதிரி இருந்ததுனால ஐயாவை வந்து ஒரு
சமூக மருத்துவர் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வைக்கவே எங்களுக்கு எல்லாம் தோணாது. அவரை வந்து பெரிய மகத்துவமானவர். அவர் வந்து சாதாரண மனிதர்களுக்கு வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியாத ஒரு ஜீவன். அவருடைய அன்பு, பண்பு, சின்ன குழந்தைங்கனாலும் வாங்க போங்கன்னு பேசுற அந்த பண்பு, எழுந்து நாங்களே கண் கூட பார்த்திருக்கோம். சின்னவங்க யாராச்சும் அவருக்கு விசிட்டர்ஸ் வந்தா அவரால் முடியலன்னாலும் எழுந்து நிப்பார். அதெல்லாம் அத்தனை வயசுல அவர் அப்படியெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. இப்ப நம்ம வயசெல்லாம் மேற்கோள் காட்டிட்டு நிறைய பேருக்கு வராம அப்படியே எந்திரிக்காம கூட உட்காந்துருப்போம். ஆனா ஐயாவை எந்த நேரத்திலயும் அவர் இது பண்ணதே இல்லை. என்னுடைய சகோதரரோட திருமணம் வந்து ஐயாவோட தலைமையில நடந்தது. பெண்ணு வந்து அந்த ஊர்க்காரங்க சேலமேன்றதுனால அவங்க காலையில வர சொல்லியிருந்தோம். காலையில வந்தாங்க. அவங்க வர்றதுக்கு சிறிது நேரம் தாமதம் ஆயிடுச்சு. ஆனா ஐயா அந்த கரெக்ட் டைமுக்கு வந்து மேடையில உட்காந்துட்டார், அந்த நேரம் தவறாமை. இது மாதிரி ஒவ்வொரு இயல்பையும் அவர்கிட்ட சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஒரு தலைவர் வந்து நமக்கு கிடைத்தது வந்து நம்ம செய்த பெரிய 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 வாய்ப்பு நமக்கு என்னதான் சொல்லணும். சரி, இவ்வளவு தூரம் சொன்னீங்க. உங்க தந்தையாரை பற்றிய தகவல்களை சொல்லுங்க. அவங்க என்ன படிச்சிருந்தாரு, என்ன பணி செய்தாரு? அவர் படிக்கல. அதாவது 5th ஸ்டாண்டர்ட் தாங்க படிச்சாரு அவரு. அவர் வந்து ஒரு சாதாரண குடும்பம் தான். இந்த ராஜேந்திர சத்திரத்துல வந்து அவரே தான் வாட்ச்மேன், அவரே தான் கலெக்டர், அவரே தான் மேனேஜர். ஆளினால் அழகராஜா அவரு. அந்த மாதிரி அந்த பொறுப்பு அந்த மாதிரியான பொறுப்பு. அதனால அவர் ஒருத்தர் தான். அவருக்கு அசிஸ்டன்ட் ஒரே ஒரு சின்ன பையன் மாதிரி வச்சுட்டு அவர் அப்படியே மேனேஜ் பண்ணிப்பாரு. அது மாதிரிதான் வேலை செய்தார் அவரு. எங்க அம்மா வந்து படிக்கலைங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து தோளோடு தோல் இருப்பாருங்க. ஆரம்பத்துல இருந்தே கோயிலுக்கு போக வேண்டாம்னா நாங்க வந்து இயல்பாவே கோயிலுக்கு போகாமே இருந்துட்டோம். அது வந்து நாங்களே எதுவும் கேட்டதில்லை, பண்ணதில்லை. கோயிலுக்கு போகாம அப்படியே இருந்துட்டோம். அதே போல வந்து பண்டிகை நாட்கள்லயுமே வந்து பொங்கலுக்கு கொடுக்குற இதை வந்து முக்கியத்துவத்தை வந்து தீபாவளியில எல்லாரும் ட்ரெஸ் போடுறாங்கன்றது கூட வந்து பின்னாட்கள்ல தான் நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் புது ட்ரெஸ் வாங்கணுமே தவிர, எங்க அப்பா இருந்த வரைக்கும் வந்து அன்னைக்குன்னு பார்த்து எங்க வீட்டுல இந்த இடைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல சாப்பாடு அன்னைக்குன்றது வெறும் பருப்பு தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்பாளர் எங்க அப்பா. உங்க உடன் பிறந்தவர்களை பத்தி சொல்லுங்க. எத்தனை பேரு? எனக்கு அண்ணனுங்க யாருமே உயிரோடு இல்ல. இப்போ ஒரே ஒரு சகோதரி மட்டும் சேலத்துல இருக்கிறாங்க, மூத்த சகோதரி. நான் கடைசி. அண்ணன்கள் எல்லாமே வந்து ஐயா வழியில தான் திருமணம் செய்து கொண்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு நல்ல வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டு அப்புறம் அப்படியே எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இறந்து போயிட்டாங்க. 3 பேருமே. என்ன படிச்சிருந்தாங்க அவங்க? அவங்களோட கல்வி தகுதி அவங்க என்ன செய்தாங்க? பெரிய அண்ணன் வந்து SSLC தான் சார். அடுத்த அண்ணன் BA படிச்சுட்டாரு. அதுக்கு அண்ணன் அடுத்த அண்ணனும் BA படிச்சாரு. உங்கள் குடும்பத்துல நீங்கள் தான் முதல் மருத்துவர்? ஆமா, நான் மட்டும்தான் சார் மருத்துவர். இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப உங்க பிள்ளைகள் மருத்துவரா இருக்காங்க? ஏன்னா பெரிய பையன் படிச்சிருக்கிறான் சார். பையன் மருத்துவரா இருக்காங்க. மகிழ்ச்சி. இனி உங்கள் குடும்பத்திற்கு வந்து வேறு எந்த விதமானது உங்களுடைய உதவியாலேயே உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? இது இந்த மாதிரியான சமுதாயம் தான் தேவை நமக்கு. இப்போ உங்களை போன்றவர்களுக்கு இடஒதுக்கீடு அவசியமா? பல பேர் கேட்குறாங்க. நீங்க இடஒதுக்கீடு அனுபவிச்சிருக்கீங்க, உங்க பிள்ளைக்கு தேவையான்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு தலைமுறை அனுபவிச்சிருக்கீங்க, உங்க அடுத்த பிள்ளை மருத்துவர் ஆகிட்டாரு. இப்போ அடுத்த தலைமுறைக்கு உங்க பேர குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு தேவையா என்று கேள்வி கேட்கிறாங்க. அவசியமா? சார், பரம்பரையாக வந்து கல்வி மறுக்கப்பட்டவர்கள் சார் நாங்க. இப்பதான் முதல் தலைமுறையில நாங்க வெளியே வந்திருக்கிறோம். இது வந்ததே வந்து தாங்க முடியலன்னா எப்படி? தலைமுறையாக படிப்பு மறுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஐயா வந்ததுக்கு அப்புறம் ஐயாவோட சமூக நீதி கொள்கையினால ஐயாவோட தயவுனால நாங்கள படிச்சு இப்ப வந்திருக்கிறோம். ஒரு தலைமுறை தானே வெளியே வந்திருக்கிறோம். அவர்கள் காலங்காலமாக அனுபவித்தவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறாங்க. காலங்காலமா அனுபவித்தவர்கள் ஒரு தலைமுறை 2 தலைமுறை வந்தோன்னா உங்களுக்கு இது தேவையா என்று அதோடு முடக்க பார்க்கிறார்கள்.
அந்த கேள்வி அதுக்காக தான் நான் கேட்டேன். உங்களுடைய பதில் ரொம்ப அருமை. அடுத்து தமிழர் தலைவரை பத்தி உங்கள் கருத்து சொல்லுங்க. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து அவர் பார்த்திருக்கேன் சார். அன்னைக்கு வந்து ஐயா பக்கத்துல இப்படி நின்னு பேசினவர் இப்படியேதான் இருப்பார். பிராக்டிகலா அதே பணிவு, அதே அடக்கம். அந்த அவரை பார்க்கும் போதே நமக்கு அந்த பணிவு வந்துடும். அந்த பணிவோடு அப்படியே இருந்தவர். மணியம்மை கூடவும் அப்படியே இருந்தவர். இன்றும் வந்து அவருடைய கொள்கையிலே வந்து அவர் பிறுநடை போட்டாலும் அதே அன்பானவர், பணிவானவர், கனிவானவர் சார். நல்ல ஒரு வாரிசை தான் ஐயா விட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி சார். அவர் அயராத தொண்டு, அவருடைய எல்லா இல்லஸ்க்கும் அப்பாற்பட்ட அவருடைய தொண்டு நிச்சயமாக போற்றுதலுக்குரியது சார். பெரியாரை போலவே இவருக்கும் பல உடல் உபாதைகள் உண்டு. இருந்தாலும் தொடர்ந்து நான் களப்பணி செய்து கொண்டிருக்கும் போது உயிர் நீத்தால் மகிழ்ச்சி என்று களப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை மணியம்மையாரை நீங்கள் எத்தனை முறை சந்தித்திருக்கிறீர்கள்? அவரோட உரையாடி இருக்கிறீர்களா? அவங்க கூட பேசியிருக்கேன் சார். அவங்க சமைச்சதெல்லாம் நான் சாப்பிட்டிருக்கேன். ஓஹோ, மகிழ்ச்சி. ஐயாவுக்கு வந்து அந்த பிதுக்கம்பருப்புலதான் அந்த இதெல்லாம் என்னது கொத்துக்கறி எல்லாம் போட்டு செஞ்சு தருவாங்க. அதையெல்லாம் ருசி பார்த்துருக்கேன். அந்த ராஜேந்திர சத்திரத்துல வந்து அம்மா சமைச்சுதான் கொடுப்பாங்க. ஐயா எல்லாருமே சொல்லியிருக்காங்க அம்மா சிறப்பாக சமைப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க சாப்பிட்டே பார்த்திருக்கீங்க. எங்களுக்கு அந்த ருசியெல்லாம் இப்ப நாக்குல ஊறுது. மகிழ்ச்சிமா. ரொம்ப வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது. இப்போ வந்து இப்ப விடுதலை, உண்மை பத்திரிகைகள், ஆங்கிலத்தில் வரக்கூடிய மாடர்ன் ரேஷனிஸ்ட், பெரியார் குஞ்சு, இன்னைக்கு திராவிட போலில் அந்த இதெல்லாம் வந்திருக்கு. இந்த இதழ்களை பற்றி உங்களுடைய கருத்து? விடுதலை பத்திரிகை வந்து சார் சின்னதுல இருந்தே அது இன்ட்ரோடியூஸ் ஆனதுனால அது வந்து நல்ல இப்போ இந்த வாழ்வியல் சிந்தனைகள் இன்னும் நிறைய இதெல்லாம் கொடுத்து இன்னும் நல்ல இம்ப்ரவைஸ் ஆயிட்டு வருது. அதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான பத்திரிகை சார். மற்ற பத்திரிகைகளை விட, மற்ற எல்லா பத்திரிகைகளை விட இது வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்குது சார். அடுத்து உண்மை பத்திரிகை, நிஜமா உண்மையாலுமே உண்மை பத்திரிகை, உண்மை பத்திரிகையில வந்து அதுவும் ஒரு அறிவு களஞ்சியம் என்றே சொல்லலாம். அதுல வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். வரலாறு புரிந்து கொள்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயே நமக்கு வந்து அந்த வரலாறு தெரியுது நமக்கு. உங்களுக்கு தெரியுமா? அது மாதிரி வரும். வரலாறு தெரிகிறது. இதுலயுமே வந்து விடுதலையிலேயே வந்து ஒத்தை பத்தி அது மாதிரி எல்லாம் ஒரு இது வரும்போது இந்த தலையங்கங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பான செய்திகளை கொண்டு வந்திருக்குங்க சார். பெரியார் பிஞ்சு வந்து அது பிஞ்சுகளுக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி வயசானவங்களுக்குமே உண்மையான ஒரு பத்திரிகை, யூஸ்ஃபுல்லான பத்திரிகை தான் சார். நான் வந்து இந்த நேரம் கருதியும் இந்த இது பண்ணியும் ரொம்ப கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டான்றதுக்காகவும் நான் வந்து ஆங்கில பத்திரிகைகள் அவ்வளவு படிக்கிறது இல்லை. எப்பாவது ஒரு தடவை அப்படியே புரட்டி பாக்குறது சார். அதனால அதை பற்றி வந்து நான் அதிகமா கருத்துக்கள் கூற முடியாது, மன்னிக்கும். மற்றபடி இந்த பத்திரிகைகள் எல்லாம் நிஜமாலுமே மற்ற பத்திரிகைகளை கம்பேர் பண்ணும்போது வேற எந்த பத்திரிகைக்குமே போக வேண்டாம். இந்த பத்திரிகை படித்தாலே போதும், நமக்கு பூரண அறிவும் வந்துவிடும், சரியான அறிவு களஞ்சியம். இப்பொழுது வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழகத்திலே வந்து ஒரு மூத்த ஒரு சுயமரியாதை இயக்க தலைவர் என்று சொன்னால் அது தமிழர் தலைவர் ஆசிரியர் மட்டும்தான். அந்த ஆசிரியர் அவர்களை இன்றைக்கு எல்லா தலைவர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதியில் அக்கறை உள்ள மதச்சார்பின்மையில் அக்கறையில் அத்தனை பேரும் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவர்கள் எல்லோருமே தமிழர் தலைவர் அனைவரையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு தமிழர் தலைவருடைய பங்களிப்பு இருக்கிறது. இன்னைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆசிரியருடைய ஆலோசனை கேட்டு பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிற்கு என்ன காரணமாக இருக்கும்? தமிழர் தலைவருடைய செயல்பாடு எது அவர்களுக்கு பிடித்திருக்கும்? எப்படி அவர்கள் இந்த அளவுக்கு அவருடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? காமராஜர் காலத்துல சார் பெரியார் வந்து அவருக்கு கைடா இருந்தார் சார்.
பெரியார் தான் அவரை வந்து எல்லாமே அவரை வந்து ஒரு அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்க வைத்து அவரை வந்து கைட் பண்ணி எல்லாம் செஞ்சாரு சார். அதே மாதிரியான ஒரு அந்த கைடன்ஸ் பாலிசி வந்து ஆசிரியர்கிட்ட இருக்கு. ஆசிரியர் அதே போல அடுத்து வந்து திமுக ஆட்சியிலும் சரி எல்லோருமே வந்து ஒரு சமூக நீதி கொள்கை மற்றும் திராவிட கொள்கைகளை அடிப்பற்றி வருவதனால் ஸ்டாலினுக்கும் ஆசிரியரோடு நன்றாக ஒத்துப்போக முடிகிறது. அவருடைய கைடன்ஸ் தேவைப்படும் நேரத்தில் அவருக்கு கொடுக்கவும் அவரை ஒற்றி செல்லவும் வந்து முடிகிறது. அது வந்து கலைஞரோட வளர்ப்பு. இதுக்கு முந்தைய ஆட்சியில வந்து அப்படி இல்லை. திராவிடர் என்ற பேர் வைத்திருந்தாலுமே திராவிடருக்கு ஒவ்வாத நிகழ்ச்சிகள் தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் நம்ம இந்த திமுக ஆட்சியில் வந்த பிறகு அதற்குரிய தளம் அமைத்ததனால் ஆசிரியருக்கான அந்த பெரியாருக்கு காமராஜர் ஆட்சியில், அண்ணா ஆட்சியில், கலைஞர் ஆட்சியில் கிடைத்த மரியாதை இப்பொழுது கே ஸ்டாலின் ஆட்சியிலும் கிடைக்கிறது என்றேன். வாழும் பெரியார் நம்முடைய தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா? வாழுகின்ற பெரியார். பெரியாருக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது. ஆசிரியரே ஒத்துக்கொள்ள மாட்டார். இருந்தாலும் பெரியாரையும் தாண்டி பல தலைவர் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார். நான் பெரியாருடைய தொண்டருக்கும் தொண்டர் என்றுதான் சொல்லுவார். ஆனால் நம்முடைய கணிப்புப்படி, உங்களுடைய கணிப்பின்படி தந்தை பெரியாருக்கு இணையான நிலையை தந்தை பெரியாருடைய அந்த வயது அனுபவம் இவற்றை போல தமிழர் தலைவருக்கும் ஏராளமாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அனைத்து தலைவர்களாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தமிழர் தலைவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறாங்க இல்லையா? அன்னை மோகனா அம்மையாரோடு உங்களுக்கு பழக்கம் உண்டா? எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லைங்க சார். அவங்க அதிகமா வெளியே வரமாட்டாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க, அம்மா சரி, அப்புறம் முடிஞ்ச உடனே திருமணம் முடிஞ்ச உடனே கிளம்பிடுவாங்க. எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லைங்க சார். சரி, இப்ப வந்து நீங்க எதிர்கால தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எதிர்கால தலைமுறையினருக்கு இப்ப இளைஞர்கள்லாம் இருக்காங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க, பெண்கள், குழந்தைகள் இருக்காங்க, அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை சொல்லுங்க. என்னுடைய அறிவுரை என்பதை விட பெரியாரின் வழிதான் சார் சிறந்த வழி. பெரியார் வழி இருந்தா எங்க கார்ல கூட நாங்க அதுல எழுதியிருப்போம், எங்களுடைய வீட்டுக்கு பேர் கூட பெரியார் வழிதான். பெரியார் வழி என்பது மட்டும்தான் சார் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும். அது ஒன்றுதான் சிறந்த பாதை. யாரும் சிறியோர்கள், குழந்தைகள் வந்து மேல வர்றதுக்கும் சரி, நம் நாடு சிறப்புறவும் சரி, நமது குடும்பம் சிறப்புறவும் சரி, பெரியாரின் பாதையே சிறந்தது சார். உங்களுடைய இணையரை பற்றி சொல்லுங்க. என் இணையர் வந்து ஒரு ஒரு பக்குவப்பட்ட ஒரு பகுத்தறிவுவாதி சார். சாதாரண பேர்ல எல்லாம் சும்மா சாதாரணமா சொல்வதெல்லாம் எனக்கு முகஸ்துதியா தெரியும் சார். அவர் பண்புபட்டவர் சார். இது வரைக்கும் வந்து பெண் உரிமை அப்படின்னு சொன்னா பெண் உரிமை தான், எதுலயும் ரிசர்வேஷன்ஸ் கிடையாது சார். அது மாதிரி எல்லா விதத்திலும் வந்து எனக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு நல்ல தீவிர பெரியார் பக்தன் சார். எங்க அப்பா இருந்து பார்க்கலையா அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நான் கவலைப்படுவேன். ஏன்னா எங்க அப்பா இருந்திருந்தா இவங்க எல்லாம் பெரிய இதே செஞ்சு பிரளயமே நடத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்புவாதிகள் சார். மிகவும் மிகவும் பண்பாக, எல்லோரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்பவர். அவர் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல சிரிப்பு இருந்து கொண்டே இருக்கும் சார். எல்லாரையும் சிரிக்க வச்சு எல்லாரோடும் மகிழ்ச்சியோடு பேசக்கூடிய ஒரு பெருந்தன்மையான ஒரு சிந்தனையாளர் அவர். எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். உங்களுடைய திருமணமும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமும் தமிழர் தலைவர் தலைமையிலேயே நடந்திருக்கிறது. உங்களுடைய துணைவர் அவர்களும் இன்றைக்கு பல திருமணங்களை, சீர்திருத்த திருமணங்களை தந்தை பெரியார் வழியில் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னால கூட ஒரு திருமணம் நடத்தி வச்சிருக்கேன். எங்க ஊர்லயே நிறைய திருமணங்கள் சார் நடத்தி வச்சிருக்கிறாங்க. சரி, உங்கள் இணையரும் நீங்களும் சேர்ந்து இந்த சமுதாயத்திற்கு எதிர்காலத்திலே என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள்.
நீங்கள் விட்டு செல்லக்கூடிய ஒரு இது என்ன? அதாவது உங்களுக்கு பிறகு உங்களுடைய நினைவை சொல்லக்கூடிய வகையிலே இந்த சமுதாயத்திற்காக என்ன செய்யலாம் என்று. அம்மா கேக்குதா? அம்மா அம்மா ஐயா ஆர்வம் ஐயா. இங்க பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். அதான் வேற சார். தாமோதரன் ஐயா, உங்களுக்கு நெட் இருக்கா? அது பாயிண்ட் இருக்கா? இது மொபைல் சார். இருக்கு 10 நிமிஷம் பேசலாம். இருக்கு ஐயா, இருக்குங்கய்யா, நீங்க பேசுங்க. அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க ஏதாவது கேக்குறாங்க கேளுங்க அம்மாட்ட. இல்ல நீங்க தான் அறிமுகம், நீங்க தான் அத கரெக்டா கொண்டு போறீங்க. வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஆமா, அது அது ஐயா ஐயாவும் நீங்களும் சேர்ந்து, உங்களுடைய துணைவரும் நீங்களும் சேர்ந்து உங்களுக்கு பிறகு உங்கள் பெயர் சொல்லக்கூடிய வகையிலே சமுதாயத்திற்கு என்ன செய்து விட்டு போகலாம் என்று இருக்கிறேன். அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். பெரியார் நல்லா வகுத்து தந்திருக்காரு ஒரு பாதை, அதிலே போன போதும் சார். பெரியாரின் பாதையில் அவருடைய வார்த்தைகளில் அவருடைய செயல்களை நம்ம சுமந்து சென்றாலே அவர் பெரியார் சொல்லாத, ரீச் பண்ணாத ஒரு சப்ஜெக்டே கிடையாது சார். பெரியார் சொல்லாத இடமே இல்லை. பெரியார் உணர்த்தாத பகுதிகளே கிடையாது சார். எல்லாமே பெரியாரில் அடங்கி இருக்கிறது. பெரியாரின் தத்துவத்தை புரிந்து கொண்டால் போதும் சார். அந்த பாதையிலேயே இளையவர் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் இருவருடைய விருப்பமுமே. மகிழ்ச்சியமா. இப்ப நான் உங்களிடம் சில கேள்விகளை கேட்டு விட்டேன். நான் கேட்க மறந்த அல்லது நீங்கள் ஏதாவது சொல்ல நினைத்த ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை நான் கேட்காம இருப்பேன், நீங்க இதை சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க. அது என்ன விஷயம்? அது மாதிரி அந்த செய்திகள் தான் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுங்கம்மா. நாங்க நீங்க இதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சிருப்பீங்க முதல்லயே. அப்ப நான் அந்த கேள்வியை கேட்காம இருந்திருப்பேன். அது மாதிரி இருந்தா உங்களுக்கு ஏதாவது மனதில் இருந்தால் அதை சொல்லுங்க. நான் இந்த மூட நம்பிக்கை நிறைய ஓபியில உட்காந்துட்டே மக்கள் கூட பேசிக்கிட்டே மூட நம்பிக்கை பத்தி அதிகமா கமெண்ட் அடிப்பேன், அதிகமா சொல்வேன். இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி எல்லாம் கிடையாது, இது இப்படி கிடையாது, இது இப்படிதான், இது இப்படிதான் சொல்லிட்டு என்னோட கொலீக்ஸ் கூட என்ன அசால்ட்டா அப்படியே அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னுவாங்க. ஆனா நான் அது ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கிளினிக்ஸ்ல எந்த ஒரு பேஷண்ட் கிடைச்சாலுமே சரி, ஏதாவது மூட நம்பிக்கையாக அவங்க ஏதாவது செய்யறாங்க, பேசுறாங்க, செய்யறாங்கன்னு சொன்னா நான் உடனடியா அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சு அதற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்து, இது இப்படிதான், இது இப்படிதான், இதை நீங்க இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேரு அப்ஸ்டிஷியனா இருக்கிறதுனால ஆடி மாசம் கருத்தரிச்சா சித்திரையில குழந்தை பிறக்கும் அபாஷனுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்கா. அத இன்னும் நிறைய இது அது மாதிரி ஒரு சித்திரையில பிறக்குதுன்னா அதுக்கு முந்தின நாள் எனக்கு அசிசட் பண்ணி எடுத்துருங்கன்ற மாதிரி, அது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு நிறைய நான் இந்த மூட நம்பிக்கைகள் இல்ல, அந்த காலத்துல லைட் கிடையாது, ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, இப்ப நினைச்சா நீங்க ஏசில உங்க குழந்தையோட ஜாலியா படுத்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த நேரத்துல நீங்க அவாய்ட் பண்றீங்க, எதுக்கு அனாவசியமான ஒரு அபார்ஷன் பண்றீங்க, இதெல்லாம் அது சொல்லி அவங்களோட மூட நம்பிக்கைகளை நிறைய போக்கி இருக்கிறேன். அது எனக்கு ஒரு திருப்திகரமான ஒரு வேலையாவே நான் நினைச்சிருக்கிறேன். அப்புறம் வேற சிறப்புமா. அதாவது இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க இதை சிறப்பா சொல்லிட்டீங்க. இன்றைக்கு மருத்துவர்களிலேயே பல பேருக்கு பல மூட நம்பிக்கைகள். நிறைய மருத்துவர்களை பார்த்தா கையில கயிறு கட்டியிருப்பாங்க, தாயத்து போட்டிருப்பாங்க, விபூதி நாமம் போட்டுட்டு அவங்க அந்த மருத்துவமனையிலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சாமி சிலை, பிள்ளையார் சிலை,
இதை வைத்துக்கொண்டு தான் அவங்க வந்து மருத்துவமனையை நடத்துறாங்க. அப்படிப்பட்ட மருத்துவர்கள் இருக்கிற நிலையில நீங்க வந்து வரக்கூடிய நோயாளிகளிடமே கூட நீங்கள் மூட நம்பிக்கைகளை பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு சிறப்பான மருத்துவராக இருந்திருந்தீங்க. அந்த மூட நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மருத்துவர்களை பற்றி அவர்களுக்கான கருத்துக்காக எதை சொல்ல விரும்புகிறீங்க? அது என்னோட பிரைவேட் கிளினிக்ல கூட நான் வந்து பேசுவதற்கு வந்து தயக்கமே காட்டுவதில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, பெரியார் அம்பேத்கர் படங்கள் தான் வந்து எங்களோட கிளினிக்ல இருக்கு. நான் வந்து வேற அதாவது மற்ற எந்த இதுவுமே எங்கள் இதுல இல்ல. ஆரம்பத்துல இருந்து எப்பவுமே இல்லை. வந்து பெரியார் அம்பேத்கர் படங்கள் தான் நம்ம வந்து மாட்டி வச்சிருக்கிறோம். அப்புறம் சிறப்பு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய நீங்க உங்களோட பணியிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி நிறைய செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய கழக பிரச்சார கூட்டங்களிலும் சரி, ஊர்வலங்களிலும் சரி, அந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் பற்றியெல்லாம் நாம் நிறைய எதிர்கருத்துக்களை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பேய் பிடித்து ஆடுகின்ற ஒரு சாதாரண கிராமத்து பெண்மணிக்கு ஆடுகிறது. பேய் பிடிப்பது ஏன் மருத்துவர்களுக்கு பிடிப்பதில்லை, ஏன் நர்சுகளுக்கு பிடிப்பதில்லை, ஏன் ஆசிரியர்களுக்கு படித்த பெண்களுக்கு என்று சொல்லுகின்றோம். இந்த பேய் பிசாசு பற்றி அந்த மக்களிடையே எப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்தால் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை ஒழியும், அதை பற்றி கொஞ்சம் மருத்துவர்களாக இருந்து அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அறிவுரை சொல்ல நினைக்கிறீங்க? இந்த சாமி ஆடுறது, ஒரு உடுக்க அடிச்சா போதும் சாமி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒரு நரம்பு கோளாறு. இது இந்த மாதிரி அவங்க கிட்ட கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசணும் சார், பொறுமையா. நரம்பு கோளாறு இது மாதிரிதான், அதனாலதான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து சைக்கியாட்ரிஸ்டுக்கு டைவர்ட் பண்ணியிருக்கிறேன் நான். இந்த மாதிரி பேய் பிடிக்குது அந்த மாதிரி இது, அதாவது உதிர போக்கையே கூட வந்து பேய் பிசாசோடைய இதனாலதான் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு நாங்க திருநூறு புடிச்சு போட்டோமா ஆனாலும் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதுக்கு முதல்ல அதை பேசிட்டு தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பேன். அது மாதிரி நிறைய பேர் வந்து அது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி அது வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் பேசி அவங்க இந்த இது இல்ல இது மாதிரிதான் அப்படின்னு சொல்லி சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் நிறைய பேர் அனுப்பியிருக்கிறோம். ஒரு சகோதரர் வந்து இல்ல நான் சொல்றேன்னு நீங்க கூட்டிட்டு போங்க, ஒரு தடவை போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க பேய் பிசாசா இல்ல இது சைக்காட்ரிக் இல்னஸா அப்படின்னு சொல்லி எல்லாம் சேலஞ்ச் பண்ணி எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். அது மாதிரி எல்லாம் வந்து அனுபவங்கள் உண்டுதான் அதிகமா. மூட நம்பிக்கை ஊர்ல நான் அதாவது பெரியார் வந்து 1972 வந்துட்டு 71 வந்து சேலத்துல நடத்துற மாநாடு. அந்த மாநாட்டுல வந்துட்டு நான் தான் வந்து மகளிர் அணி தலைவியா இருந்து ஊர்வலத்தை மகளிர் ஊர்வலத்தை வந்து உங்களுக்கும் பங்கு உண்டா? ராமனை செருப்பால் அடிச்ச ஊர்வலத்துல அதுல வந்து என் பேர் குணவதின்னு இருக்கும். நான் தமிழ் விடுதலை பேப்பர்லயே வந்திருக்கும் அந்த பேரு, ஆனா குணவதின்னு வந்துச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த மாதிரி அது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப ஏராளமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. எங்களோடு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு கருத்துக்களை பகிர்ந்திருக்கேன். உங்களோட இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு, பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் அறிவொளி காணொலி இந்த அளவுக்கு நமக்கு நேரத்தை ஒதுக்கி, அது அறிவொளி காணொலி உங்களுடைய சிறப்புகள், உங்களுடைய கருத்துக்கள் அனைவருக்கும் சென்று சேரும். இது பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இவ்வளவு நேரம் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நேர்காணல் கொடுத்ததற்காக அறிவொளி காணொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக, என்னுடைய மனதில் இருக்கும் எல்லாவற்றையும் சுவாமி வெளிப்படுத்தியதற்காக உங்களுக்கு வந்து நான் நன்றி கூறுகிறேன். ஆக்சுவலா வந்து நீங்க எனக்கு நன்றி சொல்லக்கூடாது, நான் தான் நன்றி சொல்லணும். இது வந்து என்னை பற்றி நான் சொல்வது. ஆனாலும் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்றாங்க, ஆனா இல்ல, எல்லா புகழும் பெரியாருக்கே, எல்லா புகழும் தமிழர் தலைவர் ஆசிரியருக்கே.
மகிழ்ச்சிமா. அருகில் உங்க துணைவர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரை ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த நேர்காணல் எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு கருத்து சொல்ல சொல்லுங்க. ஐயா வாங்க, ஐயா வாங்க, கோட்டை காட்டுங்க. அம்மாவின் சேவையை பாராட்டு நாங்க குடியிருக்கிற தெருவுக்கு முன்ஸ்பாட்ல டாக்டர் குணகோமதி சாலைன்னே வச்சிருக்கிறாங்க ஐயா. ஆஹா, சிறப்பு சிறப்பு. அது இது யாரும் நீங்க அம்மாவே சொல்லலையே, அவங்க தன்னடக்கத்தோட அதை மறைச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பு. அப்புறம் வந்து இவங்க அந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு 71ல மூட நம்பிக்கை ஒழிப்பு அந்த ஊர்வலத்தை தலைமை தாங்கி நடத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பு. நிறைய தகவல்கள் ஐயம்மாட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு முறை பத்தி பேசலாம். நம்ம நேரில் கூட நம்ம வர்றப்ப நம்ம பேசலாம். உங்களை பத்தி நிறைய தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கும் ஆவலாக இருக்கிறது. இன்றைக்கு இதோட நிறைவு செய்திருவாங்க. நன்றி. வணக்கம்.